ஹலோ ஆல், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நாள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவை இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பீட்ரூட் சட்னியும் தோசையும், லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதமும் பீட்ரூட் பொரியலும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சிம்பிளான மெனு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான வீட்டில் இல்லாத பொருள் எல்லாம் நான் வாக்கிங் போயிட்டு வரும்போது அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு 1/2 லிட்டர் பால், அப்புறம் கஸ்டர்ட் பவுடர், கொஞ்சம் பிஸ்தா ஃப்ளேவர்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி தூள் அண்ட் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்வீட் ப்ரிப்பரேஷனை ஆரம்பித்து அதை ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சுன்னா ஓரளவுக்கு சில்லுன்னு ஆயிக்கும். நான் ஸ்வீட் பண்ணும்போது எப்போ அந்த ஒயிட் பேனில் தான் பண்ணுவேன். ஆனால் அந்த ஒயிட் பேனில் இப்போ சைடில் ஏதோ துரு பிடிச்ச மாதிரி இருந்ததுங்கிறனால அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நார்மலாக பால் காய்ச்சிற வெசல்லையே பாலை வந்து காய வச்சாச்சு. காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் எடுத்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த டிஷ்க்கு இந்த பிஸ்தா ஃப்ளேவர் நல்லாவே செட் ஆகும். பால் வந்து கொதிச்சு வரும்போது இந்த கஸ்டர்ட் பவுடரை அது கூட ஆட் பண்ணிடணும். கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகரையும் ஆட் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு எனக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சியில் அது கிடச்சிரும். இந்த மாதிரி மில்க் கஸ்டர்ட் ரெசிபிஸ் எல்லாம் பண்ணும்போது கஸ்டர்ட் பவுடரை பாலோட ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடியில் வந்து தீஞ்சு அந்த பால்லேருந்து அந்த ஸ்வீட்லேருந்து அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அது அவ்வளோதான், டோட்டலி அந்த டிஷ்ஷே வேஸ்ட் ஆகிடும். கஸ்டர்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் பால் கொதிச்சா போதுன்னு இருந்தது. அதனால டைமரை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கைவிடாமல் கிளற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா அந்த டிஷ் வந்து ப்ராப்பராக இருக்காது. இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து இவ்வளோ டைமிங்கில் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணும்போது எப்போவுமே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். காலையில் கஸ்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதோட சரி, வேறு எந்த வேலையும் பண்ணலை. அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கு எங்களுக்கும் தயிர் சாதம் அண்ட் பீட்ரூட், இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். ஏன்னா நைட்டு டின்னர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால லஞ்சு முடிச்சுட்டு கிச்சனை கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டின்னர் ப்ரிப்பரேஷனுக்கு ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் கிச்சன். வீட்டில் ஒரு பப்பாளி பழம் இருந்தது. அதை வந்து இப்போ சாப்பிட்ணுன்னு சொல்லி கட் பண்ணி தர சொன்னார். நான் பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி தரேன் அப்படின்னேன். பட் அவர் வந்து இல்லை நானே பண்ணிக்கிறேன்னு எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுதான் பிரச்சனையே. என்னென்னா அந்த இடமே இந்த பப்பாளியை கட் பண்ணுறேங்கிற பேரில் ரொம்ப டர்ட்டி ஆகிடும். அதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வேலை பண்ணணும். சரி என்னமோ பண்ணுங்க, கிச்சனுக்கு வெளியில் பண்ணால் சரிதான் அப்படின்னு சொல்லி கிச்சனை விட்டு வெளியில் அனுப்பிச்சாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு மட்டன் பெப்பர் ரோஸ்ட், அதுக்கப்புறம் ஃபுல்கா சப்பாத்தி, டெசர்ட்டுக்கு கஸ்டர்ட் பிரெட் புட்டிங், இதுதான் மெனு. ஈவினிங் ஒரு 4 மணிக்கு தான் மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்த உடனே அதை மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா குழம்ப நம்ம ஒரு கொஞ்சம் லேட்டாக டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு 1-2 ஹவர்ஸ் முன்னாடி அந்த மாதிரி பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். வேக வைக்கும் போது கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி உப்பு, மஞ்சள் தூள், நான் இன்றைக்கி ஆச்சி சிக்கன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கூட நான் எப்போவுமே அரைக்கிற கறி மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி என்ன டைப்பில் குழம்பு வைக்க போகிறோன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இருந்தாலே இந்த குழம்பு வந்து வச்சிடலாம். அடுத்தது ஃபுல்கா சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வைக்கணும். அதுக்கு நான் எந்த இதில் மாவு பிசைய போகிறேனோ அதில் நல்லா எண்ணெயை வந்து ஸ்ப்ரே பண்ணி தடவிட்டேன். இப்போ ஒரே ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய். இப்போது 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி, லைட்டாக வார்மான வாட்டரை அப்படியே ஒரு ஸ்லோவாக ஊற்றிக்கிட்டே இன்னொரு கையில் அப்படியே பிணைஞ்சிட்டே இருக்கணும். நம்ம பிணையும் போது கை விரலை வந்து இந்த மாதிரி 5 ஃபிங்கர்ஸையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோன்னா அதுவாக மாவு வந்து உருண்டு வந்துடும். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக பார்த்த ட்ரிக் இது. அதுக்காக தான் நான் 1 கப்பு மாவில் மட்டும் இப்போ செஞ்சு பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் பண்ணால் தான் கரெக்டாக வருது. அதுக்காக தான் நான் அதே மாதிரி 1 கப்பில் பண்ணி பார்த்தேன் அண்ட் பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ட்ரிக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. கையில் கூட ஒட்டல அண்ட் பாத்திரத்துலேயும் ஒட்டல, ரொம்பவே நல்லாவே வந்துச்சு. ஸோ இப்போ என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா 2 கப்பு மாவில் இதே மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். ஸோ எனக்கு டோட்டலாக 3 கப்பு மாவு தேவை. ஃபஸ்ட்டு 1 கப் பிணைஞ்சாச்சு. அடுத்தது ஒரு 2 கப்பு மாவை நான் இப்போது அதே மாதிரி ப்ராசஸில் பண்ண போகிறேன். ஸோ 2 கப் மாவுக்கு 1 கப்பு வார்ம் வாட்டர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ உப்பு, எண்ணெயெல்லாம் கலந்தாச்சு. லைட்டாக நான் வந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டே கலந்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் ப்ராப்பராக வந்தது இல்லையா, அந்த தைரியத்தில் அப்படியே எல்லாத்தையும் டக்குன்னு கொட்டிட்டேன். ஆனால் அங்கே தான் பிரச்சனையே. எப்பவும் போல் மாவு சொதப்பிடுச்சு, கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வர மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு மறுபடியும் உருட்டினேன். ஸோ 1 கப்பு மாவுக்கு தான் அந்த ட்ரிக் ஒர்க் ஆகுது. 2 கப்பு மாவு போட்டு அது ஏன் சொதப்புதுன்னு எனக்கும் தெரியல. இதை பற்றி நம்ம தனியாக தான் ஒரு நாள் ஆராய்ச்சி பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே வேலை இருக்குது.
குழம்பெல்லாம் வைக்காம எதுக்குமா தோசைக்கல் எடுக்கிற அப்படின்னு பார்க்காதீங்க. புஜி ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவனுக்கு சிம்பிளாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டின்னர் வேலையை ஆரம்பிக்கலாம். காலையில் கொட்டுன்னு கொட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு லைட்டான ஒரு அமைதியாக இருந்தது கிளைமேட்டு. அதுக்கப்புறம் இப்போ அகெயின் காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ வேணாலும் அகெயின் மழை வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸுக்கு சிம்பிளான ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். பனானா நியூட்டெல்லா சாண்ட்விட்சு. நியூட்டெல்லா நான் வீட்லேயே பண்ணியிருந்தேன். இதை வந்து ரெசிபி ஆல்ரெடி நான் இப்போ தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணேன். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஹோம் மேட் ஆல்மண்ட் நியூட்டெல்லா தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். சிம்பிளாக 2 ப்ரெட்டை இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்ககிட்ட இருக்கிற அந்த நியூட்டெல்லாவை வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து நம்ம இப்போது சின்ன சின்னதாக பனானாவை ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு வைக்க போகிறோம். இந்த ரெசிபியே இங்கே பெங்களூரில் ஹரி சாண்ட்விச் அப்படின்னு ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சாண்ட்விச் கடை இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த கிட்ஸ் கேட்டகரியில் இந்த ரெசிபி இருந்தது. இந்த மாதிரி பனானா போட்டுட்டு மேலே கீ, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாகரி தூவி விட்டுட்டேன். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட நியூட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது இல்லையா, அதனால. இப்போ இதை 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். நான் இந்த தடவை வாங்கின ஹோல் வீட் பிரெட் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், அதனால அது என்னோட சாண்ட்விச் டோஸ்டரில் செட் ஆகலை. ஸோ அதனால நான் நார்மலாக தோசைக்கல்லையே வச்சு மேலே இப்படி ஒரு வெயிட் வச்சுட்டேன். நல்லா ப்ரெஸ் ஆகி சூப்பராக சாண்ட்விச் ஸ்டைலில் கிடைக்கும். செம டேஸ்டியாக இருக்கும். மேலே ஹனி ட்ரிசில் பண்ணி கொடுத்தா குழந்தைங்கள ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம டின்னர் வேலைக்கு வந்தாச்சு. இதுக்கு பிரெட்டு கஸ்டர்ட் புட்டிங் தானே, ஸோ அதனால் அதுக்கான ப்ரெட்டையும் நான் இப்போவே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெட்டை வந்து பொரிப்பாங்க, இந்த ஷாகி துக்குடாக்கெல்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து அது பிடிக்கல. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் பெட்டராக நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பெட்டர் ஹெல்த்தி ஆப்ஷன். 2 பிரெட்டுக்கு நடுவில் கண்டென்ஸ்டு மில்கை இந்த மாதிரி ஜாம் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை வந்து 4 பீசஸாக கட் பண்ணணும். நான் ஒரு 4 ட்ரையாங்கிள்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு அழகான கிளாஸ் பவுலில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாம் வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஆல்ரெடி நான் காலையிலேயே பண்ணி ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நம்ம இப்படி மேலே 1 by 1 லேயராக அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக அந்த கஸ்டர்டில் சோக் ஆகிற மாதிரி பண்ணிடணும். இதை காலையிலேயே சோக் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நொதன்னு போயிடும், அந்த ஷேப்பே வந்து மாறிடும். அதனால தான் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சோக் பண்ணியிருக்கேன். மேலே அழகாக ரோஸ் பெட்டல்ஸும் அப்புறம் கொஞ்சம் பிஸ்தாவை அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டோம்னா ரொம்ப பார்க்கறதுக்கு அவ்வளோ அப்பீலிங்காக இருக்கும். இந்த ரெசிபி ஆக்சுவலி சூப்பர் ஹிட். டின்னருக்கு அப்புறம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, கஸ்டர்ட்லேயும் நான் கம்மியான சுகர் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு கரெக்டான சுகரோட நல்ல ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது இந்த டிஷ். ஸோ ஒரு சிம்பிளான டெசர்ட் வேணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டெசர்ட் வேலை முடிச்சுது. அடுத்த ரெசிபிக்கு வந்துருவோமா? அடுத்தது என்ன, மட்டன் குழம்பு தான். அதுக்கு நான் ஒரு மண்பானையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டு அது வச்சதுக்கப்புறமா நான் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு 3 பெரிய வெங்காயம், அதோட கொஞ்சம் அதிகமாக தக்காளி, ஒரு 4-5 தக்காளியை இதே சாப்பரில் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு அது ஓரளவுக்கு ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுவும் நல்லா ஒட்டி வரும் அப்படியே பாத்திரத்தில். ஸோ அந்த டைமில் இந்த தக்காளியாக போட்டுற வேண்டியது தான். தக்காளி ஒன்ஸ் நல்லா மேஷ் ஆகி அதுலேருந்து ஆயில் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அந்த டைமில் தான் நம்ம மட்டனை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அது பொறுமையாக அங்கே குக் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு டீயை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சைடில் டீ போட ஆரம்பிச்சாச்சு. மட்டன் குழம்பு அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையே லைட்டாக ஊற்றி அந்த தக்காளியை நல்லா வணக்கி விட்டுறணும். இதுக்காக தான் மட்டன் வேக வைக்கும்போது எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது. ஒன்ஸ் தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது குழம்புக்கு அப்படின்னு தோணுனாலும் அதை சூப்பாக எடுத்து குடிச்சிருவாங்க நம்ம வீட்டில் இருக்க ஆளுங்க. அதனால் எப்போவுமே வேக வைக்கும்போது தண்ணி ஊற்றிட்டா எங்கள் வீட்டில் எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. நான் டீ குடிச்சு முடிக்கவும் அந்த தக்காளியில் ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகி வரவும் கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டனை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் அதோட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே நிற்கும். ஸோ அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நடுவில் அப்பப்போ செக் பண்ணி நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதில் வந்து மசாலா உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கறி மசாலாவோ இல்லை அதே சிக்கன் மசாலாவோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வேறு என்ன, பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி இறக்கவும், அவ்வளோதான். நான் எப்போவுமே கொத்தமல்லி எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு டைம் நல்லா போட்டு கலக்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த லுக் அண்ட் ஃபீல்காக எப்போவுமே கடைசியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன். நம்ம சாப்பிட்ற அவங்க வந்து உட்காரும்போது கொஞ்சம் மேலே தூவி இறக்கணுன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கு கிடைக்கும்.
எங்கள் வீட்டு டைனிங் டேபிள் எப்பவும் நம்பியே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் கட் பண்ணி வச்சுருந்த பப்பாளி எனக்காக வச்சுருந்தாங்க. ஸோ நிஜமாலுமே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடுவில் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கிடச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ அவருக்காக ஒரு மானசீகமாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு டேபிளை கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சீஷல்ஸ் பிளேட்டை என்னோட கசின் வியட்நாம்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தான். ரொம்ப ஒரு கிளாசிக்கான ஒரு லுக்கு. இதில் ஒரு பிளான்ட்டை வச்சு இன்றைக்கி டேபிள் செட் பண்ணியாச்சு. கூடவே கொஞ்சம் டிஷ்யூஸ். இந்த டிஷ்யூ ஹோல்டர் ஐக்கியாவில் வாங்கினது. இதில் யூஸ்வலாக பிரிண்டட் டிஷ்யூஸ் இப்போல்லாம் கிடைக்குது இல்லையா, அதை வச்சு வச்சோம்னா இன்னுமே ரொம்ப அப்பீலிங்காக ரொம்ப அழகாக தெரியும். எங்கள் டைனிங் டேபிளில் வுட்டில் லைட்டாக ஒரு கிரேவிங் மாதிரி இருக்கும். சும்மா அது ஒரு டிசைனுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே போயிட்டு நிறைய அழுக்கு உட்காந்துக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, இதுக்கு மேலே ஒரு கிளாஸ் வந்து மெஷர் பண்ணி அதை அளவுக்கு செஞ்சு நீங்கள் மேலே வச்சுருங்க. ஸோ தட் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், உள்ள அழுக்கும் போகாது அப்படின்னு சொன்னாங்க. க்ளீன் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும்னு. பட் எங்களுக்கு அது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. மேலே ஏதாவது கிராக் விழுந்துருமோ, இல்லை கிளாஸ் எங்காவது ஸ்லிப் ஆகிடுமோ அந்த மாதிரி. உங்கள் யாராச்சும் வீட்டில் மேலே வந்து கிளாஸ் போட்டிருக்கீங்க டைனிங் டேபிள் மேலே அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். வெதர் அது ஓகேவா இல்லை போடலாமா வேண்டாமான்னு. இப்போல்லாம் பசங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்கணுங்கிறாங்க. ஜஸ்ட் நாம் இப்படி அப்படின்னு வந்தோம்னா அவங்களும் படிக்கிறது இல்லை. நாம் எவ்வளோ நேரம் தான் கூட சும்மாவே உட்காந்துருக்கிறது, அதுவும் இவ்வளோ வேலை இருக்கிறப்ப. யூஸ்வலாக ஒரு ப்ராப்பரான ஒரு கொஸ்டினிங் செஷன் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஏனோ தானோன்னு தான் கேட்டு அப்புறம் சரி ஓகே விளையாடப்போ அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கிளீனிங்கு. இந்த ஒயிட் கலர் டைல்ஸுக்கு ஒரு முடி விழுந்தாலும் சரி அது அவ்வளோ ஆக்வர்டாக தெரியுது. புஜு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கான். அதனால சோஃபாவெல்லாம் தட்டி விட்டு அப்படியே கூட்டி விட்டாச்சு. இப்போ நான் இந்த ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு 7:30 மணிக்கு மாதிரி கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. நான் இன்னும் சப்பாத்தி போட ஆரம்பிக்கவே இல்லை. பட் சரி அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக வச்சுருந்த அந்த டெசர்ட்டை வந்துட்டு நான் எடுத்து சர்வ் பண்ணி கொடுத்துட்டேன். கரெக்டாக ஒரு செம்ம டேஸ்டியாக இருந்தது. எல்லாரும் அவ்வளோ ஒரு சூப்பரான கமெண்ட் கொடுத்தாங்க. பக்கத்து வீட்டில் இருக்க என்னோட ஃப்ரெண்ட் இந்த சன்னா மசாலாவை எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நான் வந்து வெஜிடேரியன், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபைனலி ஒரு 7:45க்கு ஃபுல்கா போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாவு திரட்டுறதுக்கு மைதா மாவு தான் நான் இப்போ யூஸ் பண்ணுவேன். அண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் ஒரு க்ளீனான கிளாத்தும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபுல்கா வந்து தண்ணி விடாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கிளாத்து. ஃபஸ்ட்டு பக்கம் ஒரு 10 செகண்ட்ஸ், செகண்ட் பக்கம் 20 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேனில் அந்த ஃபஸ்ட்டு பக்கத்தையே திரும்ப போட்டுடணும். அது ஒரு 10 செகண்ட்ஸ் இப்படி வச்சா அழகாக ஃபுல்கா வந்து இப்படி உப்பி வந்துடும். மேலே லைட்டாக நெய்யை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டேன். ஸோ தட் அந்த துணியில் வந்து நெய் அப்பாது, அதுக்காக தான். எல்லா ஃபுல்காவையும் போட்டு முடிக்கும்போது ஒரு 8:30 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18 ஃபுல்கா போட்டிருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், எங்களோட சிம்பிளான கெஸ்ட் டின்னர் மெனு ரெடி. மட்டன் கறி அண்ட் ஃபுல்கா சப்பாத்தி. 2 ஐட்டமோ 3 ஐட்டமோ, பட் அதை டேஸ்டியாக பண்ணி கொடுக்கும்போது கெஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்தது என்ன, க்ளோஷர் தான். அதுதான் நம்மளோட கிச்சன் கிளீனிங் தான். அப்பப்போ பாத்திரம் விளக்கிட்டதுனால பாத்திரம்லாம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஜஸ்ட் கவுண்டர் டாப்பை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராக்டிக்கலான கண்டென்ட்டோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.